உதயநிதியை ரிமாண்ட் செய்யக்கூடிய எண்ணம் அரசுக்கு இல்லை. உதயநிதியிடம் விசாரித்த பிறகு போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்படுவார் அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்படுவார் அப்படின்னா ஏதேனும் நிபந்தனைகளோ இல்லை கட்டுப்பாடுகளோ விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எப்போ அவர் விடுவிக்கப்படுவார் என்ற டைம் அவங்க சொல்லியிருக்கிறாங்களா? நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்டு நேரம் எதுவும் சொல்லவில்லை. இன்றைய தினத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றுதான் நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இன்றைய தினம் என்றால் நள்ளிரவு 12 மணி வரை என்று கூட நாம் எடுத்துக் கொள்ளலாம். தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் இன்னமும் திண்டிவனம், அதாவது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஒலக்கூர் காவல் நிலையத்தில் தான் இருக்கிறார். அவர் அங்கிருந்து இன்னும் தஞ்சாவூர் அழைத்து செல்லப்படுவதற்கு குறைந்தது 4 முதல் 5 மணி நேரங்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செல்லும் வழியில் எல்லாம் திமுகவினர் கூடிய அந்த வாகனம் தொடர்ந்து செல்வதற்கான ஒரு இடையூறான சூழலும் நிலை வருகிறது. 3 மணிக்கு ஒருவேளை அவர்கள் திண்டிவனத்திலிருந்து புறப்பட்டாலும் கூட இரவு 7 அல்லது 8 மணி வரை தஞ்சாவூர் அவர் சென்றடைவதற்கு அந்த கால அவகாசம் பிடிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து ஒரு மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் விசாரணை நடைபெற்று நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி அவர் இன்றையே விடுதலை செய்யப்பட வேண்டும். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினை ரிமாண்ட் செய்யும் எண்ணமில்லை. அவரை விசாரணைக்கு பின் விடுவித்து விடுவோம் என்று தெரிவித்திருந்த நிலையில், ஆனால் இன்றைய தினத்திற்குள் காவல்துறை எந்த கால அவகாசத்தையும் குறிப்பிடவில்லை. ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினமே அவரை விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இருக்கிறது. அப்படி என்றால் நள்ளிரவு 12 மணி வரை அவர்களுக்கு கால அவகாசம் இருக்கிறது. எனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு 8 அல்லது 9 மணி அளவில் தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாலும் கூட அங்கிருந்து அவரிடம் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டு அதன் பின்னர் அவர் விடுவிக்கப்படுவார். மேலும் விசாரணைக்கு தேவைப்படும் பொழுது அழைப்போம், நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவ்வாறு அழைக்கப்படும் பட்சத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும். அல்லது அவ்வாறு அவர்கள் சம்மன் அனுப்பும் பொழுது அதனை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடுவதற்கான சட்ட வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், முதலமைச்சருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கிய உயர்நீதிமன்றம் 2 வாரங்களுக்கு தினசரி விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதால் அதற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் இல்லாத நாட்களில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஒருவேளை இன்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விதிக்கும் பொழுது நீங்கள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும், நாங்கள் குறிப்பிட்ட தினத்தில் அழைத்தோம், நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று நிபந்தனை அல்லது சம்மன் அனுப்பப்படும் பட்சத்தில் அதனை எதிர்த்து அவர் மீண்டும் நீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்புகள், சட்ட வாய்ப்புகள் அவருக்கு இருக்கின்றன. மதியழகன், உதயநிதியை ரிமாண்ட் செய்யக்கூடிய எண்ணம் கிடையாது, விசாரணைக்காக தான் நாங்கள் அழைத்துட்டு போறோம் அப்படின்னா அவங்க ஏன் அதை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுதில்லை இந்த வழக்குல? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் மீது 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமானது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்கிறார்கள் என்றால் அந்த வழக்கினுடைய தன்மை அல்லது நேச்சர் ஆஃப் கிரைம், அதாவது அந்த குற்றத்தினுடைய தன்மை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு விசாரணைக்கு அழைக்கலாம் அல்லது விசாரணைக்கு அழைக்காமல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். அதாவது முதல் தகவல் இருக்கு, அதனை தொடர்ந்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கை நடத்தி தண்டனை வாங்கி கொடுப்பது அல்லது போலீஸ் அதிகாரிகளுடைய அவர்களுடைய சட்டத்திற்கு உட்பட்ட வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் விசாரணைக்கு அவரை அழைத்து செல்கிறார்கள். அவர்களிடம் சில விசாரணையானது நடத்தப்பட்டு அவர் இன்றைய தினமே அவர் விடுவிக்கப்படுவார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல ஒருவேளை விசாரணை நடத்தி பின்னர் அவரை நீதிமன்றத்திலோ அல்லது நீதிபதி வீட்டிலோ ஆஜர்படுத்தி குறிப்பிட்ட நபரை ரிமாண்ட் செய்யவும் காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது. காவல்துறைக்கு அனைத்து அதிகாரங்களும் சட்ட வாய்ப்புகளும் இருக்கின்றன. அவர்கள் இதில் எதை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது அவர்களது தனிப்பட்ட முடிவு. அந்த வகையில் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். காவல்துறையினர் தெரிவித்தார்கள், அழைத்து செல்கிறோம், விசாரணை முடிந்த பின்பு அவர் விடுவிக்கப்படுவார் என்று அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள். எனவே கைது செய்வது, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது, ரிமாண்ட் செய்வது அல்லது விசாரணை முடிந்த பின்னர் வீட்டிற்கு அனுப்புவது என அனைத்துமே போலீசாரினுடைய அவர்களுக்கான இந்த அதிகாரத்திற்கு உட்பட்டது. அந்த வகையில் தான் இந்த இடத்தில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவரை நாங்கள் ரிமாண்ட் செய்ய போவதில்லை, விசாரணைக்கு பின்னர் விடுவித்து விடுவோம் என்று தெரிவித்தார்கள். அதில் தான் நீதிபதியை பொறுத்த வரைக்கும் விடுவிப்பது
இருந்தாலும் கூட, நீங்கள் முடிவெடுத்திருந்தாலும் கூட இன்றைய தினமே விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதி பிறப்பித்திருக்கிறார்.